செய்திகள் தொடர்கின்றன. விஸ்வரூபம் படத்துக்கு தமிழக அரசு இவ்வளவு கடுமையான தடை விதிக்க காரணம் என்ன? அதிமுக ஆதரவு தொலைக்காட்சிக்கு படத்தை வழங்காததும் வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக வேண்டும் என கமல் பேசியதுதான் காரணம். விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறித்து திமுக தலைவர் கலைஞர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்லாமிய சமூகத்தின் மீது தாமும் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் பாசமும் பற்றும் உடையவர்கள் என்று இந்த பிரச்சினை எழுந்தவுடன் தெரிவித்த கருத்தை நினைவூட்டியுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன், திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி, மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், திரைப்பட இயக்குநர்கள் உள்ளிட்டோர் தடையை நீக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதையும் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று கமல் தெரிவித்தும் தமிழக அரசு விதித்த தடையை திரும்பப் பெற முன்வரவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திரைப்படத்தை அதிமுகவிற்கு மிகவும் வேண்டிய தொலைக்காட்சி நிறுவனத்திடம் குறைந்த விலைக்கு விற்பதற்கு மறுத்துவிட்டதுதான் தடைக்கு காரணம் என்று ஒரு சாரர் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக வேண்டும் என பேசியதும் கோபத்திற்கு காரணம் என்று கூறினாலும் இதில் எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியே இருதரப்பினரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவினை காணலாம் என்று கூறியும் அதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபடவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னர் நேற்றிரவு 10:15 மணிக்கு 144 தடை உத்தரவை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட பின்னர் இரவோடு இரவாக தலைமை நீதிபதி பொறுப்பில் உள்ள நீதியரசர் எல்.பி. தர்மாராவின் வீட்டிற்கே சென்று அப்பீல் மனு தாக்கல் செய்ததை குறிப்பிட்டுள்ளார். எந்த அளவிற்கு ஜனநாயகமும் மனிதாபிமானமும் இந்த அரசிடம் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேட வேண்டுமா என்றும் அவர் வினவியுள்ளார். கமல் படத்திற்கு இந்த அளவிற்கு எதிர்ப்பினை காட்டுவதற்கு என்னதான் காரணம் என்றால் இந்த பகை இப்போது ஏற்பட்டது அல்ல என்பதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். விக்ரம் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி ஒன்றில் எம்ஜிஆர் கலந்து கொண்டபோது ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எழுதிய கடிதத்தில் கமல்ஹாசன் பற்றி குறிப்பிட்ட கடுமையான வாசகங்களை அவர் நினைவூட்டியுள்ளார். அதில் விக்ரம் படம் வெளியான நாளன்று எம்ஜிஆர் பற்றி கமல் விளம்பரம் செய்யவில்லை என்றும் கிள்ளுக்கீரையாக எம்ஜிஆரை கமல்ஹாசன் பயன்படுத்தியதாகவும் ஜெயலலிதா அந்த கடிதத்தில் கைப்பட குறிப்பிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடைக்கான உண்மை காரணம் தெரிகிறது அல்லவா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று தந்தை பெரியார் அடிக்கடி கூறுவாரே, எதற்காக தடை என்பது இப்போது புரிகிறது அல்லவா என்றும் திமுக தலைவர் கலைஞர்